மனமே நீ தேடும் போது வருவதும் போடும் போது தொடர்ந்து தாயை தவிர தந்தை தவிர காதலையும் வாங்கிடலா தலைவணங்காமல் வாழ்ந்திடலா இருந்தால் வாய்தடமே மொழி பேசுமடா காசேதான் கடவுளதான் கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே தேடும் போது வருவது போது போகும் போது தொடர்ந்து போது வருவது போது போகும் போது. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி வந்திருக்கீங்க? என்ன காரணம்? எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்கெல்லாம் பாத்துட்டு போலாம்? எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க ஊர்ல இருந்து வந்தேன். உங்க ஊர்ல இருந்து? எந்த ஊர் உங்க ஊரு? எங்க வீடு இருக்குல்ல. உங்க வீடு எங்க இருக்கு? நாங்க குடியிருக்கிற இடத்துல. நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? எங்க ஊர்ல. எந்த ஊர்ல? அதான் நான் இருந்து புறப்பட்ட ஊரு. அதான் நீங்க புறப்பட்ட ஊர் எந்த ஊரு? எங்க ஊரு. அதான் எந்த ஊரு? எங்க வீடு இருக்கிற ஊரு. அந்த மறுபடியும் சுத்தி வந்து அங்கனே வைக்கப்படாது. எங்க சுத்தி ரெங்கனை சேவிக்கணுமா? அங்கேதான் சேவிக்கணும். திரைகடலோடியும் திரவியம் தேடல். திரவியம் தேடணும். திரவியத்தை தேடினாலும் எல்லாமே கிடைக்கும். அந்த காலத்துல கப்பல்ல தான் கடலுக்குள்ள போய் வேற ஒரு நாடுகளுக்கு போய் சம்பாதிக்க போவாங்க. ஆமா. அதனாலதான் அந்த பழமொழி வந்தது, திரைகடலோடியும் திரவியம் தேடு தேடு அப்படின்னு. இந்த சிவகங்கை பக்கத்துல இந்த தொடர்வண்டி நிலையம் இருக்குல்ல. ஆமா ஆமா. தொடர்வண்டி நிலையம்னா என்ன? ரயில்வே. அது பக்கத்துல ஒரு நாடகம் நடந்துச்சு போன வருஷம் பங்குனி மாசம். சரி சரி. மேடையில நிக்கும் போது இந்த தம்பி மாதிரி ஒரு தம்பி. எந்த தம்பி மாதிரி? இந்த படுத்திருக்கான் பாருங்க. சரி சரி. அவர் மாதிரி ஒரு தம்பி நெத்தி நிறைய விபூதி பூசி மங்களகரமா குங்குமம் வச்சு அங்க இருந்து எந்திரிச்சு இப்படி வந்தாரு மேடைக்கு. இந்த காலத்துல? ஆமா. இந்த காலத்துல இப்படி இருக்கா எனக்கு கேட்டியா? சந்தேகமா இருக்கா இல்லையா? நீ பார்த்தா அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க என்ன செய்ய. அப்படி மேடைக்கு வந்தாரு. மேடைக்கு வந்தவரு நான் திரும்பி பார்த்தேன், சரி ஏதோ அன்பளிப்பு கொடுத்து விட்டுருக்கா அவளை இருக்குன்னு நினைச்சேன். இது யதார்த்தம். ஆனா தம்பி வந்து நின்னுட்டு, ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கன்னாரு. உங்களை கேட்டாரு இந்த மாதிரி பையன். ஆமா. நம்ம வலைதளத்துல நிறைய இடங்கள்ல இருக்கு பாரு. சரி சரி. ஒரு நிமிடம் நான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளை மேல வந்து தைரியமா கேக்குது. இருக்கேன் வந்து கேக்குறேன். எனக்கு என்ன கேட்க போறாங்க? ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. சரி கேளுங்க தம்பி அப்படின்னு ஒளி வாங்கி கீழே இறக்கி வச்சா அவர் கேட்ட கேள்வியை பாரு. என்ன கேள்வி? கடல்ல கப்பலே கவிழ்ந்தாலும் கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்காதேன்னு சொல்றாங்களே, என்ன எந்த கன்னம்னு சொல்லுங்க. ஓஹோ, எந்த கன்னத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் இந்த பழமொழி தெரியும். தெரியும். கப்பல் கவுந்த மாதிரி காலத்துல கை வச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்கறது உண்டு தானே? கப்பலை கவுந்து வச்சு கன்னத்தை கை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு கவலைப்படாதேன்னு சொல்றதுக்கு சொல்லுவாங்க. ஆமா. அந்த தம்பி வந்து என்ன கேட்கிறாரு, கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு சொல்றாங்களே எந்த கன்னம்னு கேட்டாரு. அப்ப இந்த கன்னம் இல்ல, அப்ப வேற ஏதோ ஒரு கண்ணம் இருக்குதா? இருக்கு. எனக்கு ஒரு வினாடி அப்படியே தம்பிச்சு போனேன். முருகா நீதான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் விஷயத்தை சொன்னேன். சொல்லிட்டு அந்த தம்பி சார் ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப அற்புதமா பதில் சொல்லிட்டீங்க, இதை எல்லா ஊர்லயும் சொல்லுங்க யான்னு சொல்லிட்டு தம்பி புறப்பட்டாரு. நான் கேட்டேன் உங்க பேர் என்னப்பான்னு கேட்டேன். முத்து கருப்பன்னாரு. முத்து கருப்பன். கருப்பரே. அந்த முத்து கருப்பனுக்குள்ள இப்படி ஒரு கருப்பனை. முருகன் என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க சொல்லுங்க நீங்க. அது சொல்றதுக்கு நீங்க வந்திருக்கியா? நீங்க எதுக்கு? நான் வந்து சுப்பிரமணியம் பிடிச்சுக்கிட்டு சம்பளம் கேட்கறதுக்காக வந்தேன். சொல்லுங்க. சும்மா எப்படியா சம்பளம் வரும்? என்னடா கொடுமையா இருக்கு. வேஷம் போட்டா தானே. வேஷம் போட்டு வந்துடும். வேஷம் போட்டா வந்துடும். வீட்டுல இருந்து போட்டுக்கிட்டு வேண்டியானே. வீட்டுல இருந்து போட்டாங்க விளக்கு மாத்திரை தெரிவிக்கிறாங்க. கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்காதேன்னா கப்பல் வழியா போற சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பொன்பொருள்கள் கொண்டு போவாங்க. பண்ட மாற்று முறைகள் அதுல சம்பாதிச்சுக்கிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது கடல்ல கப்பல் கவிழ்ந்துருச்சுன்னா கன்னத்துல கை வைக்காதேன்னா இந்த கன்னம் இல்ல, கன்னம் என்ற வார்த்தைக்கு திருட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. திருட்டு, களவு. களவு செய்யாத, உங்ககிட்ட பொருள் எல்லாம் இழந்துட்டாலும் அடுத்த வீட்டுல கை வைக்காத, அதான் கன்னத்தில் கை வைக்காதேன்னு அர்த்தம். கன்னத்துல கை வைக்காத சிந்தனை அந்த குழந்தை யோசிச்சிருப்பான் பாரு. ஆமா. நம்மளோட பிள்ளை எல்லாம் எந்த குழந்தை நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கை அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை தந்தை வளர்ப்பதில்லை. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. நானும் தான் 4 பெத்து வச்சிருக்கிறேன். ஆமா. ஒண்ணு இப்படி தெரியுது, இந்த ஒண்ணு இழுத்துக்கிட்டு தெரியுது. ஆமா. அந்த ஒண்ணு மெல்ல மெல்ல போப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பெத்த வயிற்றுல பிறண்டே வச்சு கட்டணும்னு. ஆமா. அது மாதிரி போயிடக்கூடாது. அது மாதிரி கட்ட குந்தி ஐயோன்னு சொன்ன மாதிரி குந்தி ஐயோன்னு. குந்தி ஐயோ அன்னை வயிற்றுல அடி வயிற்றுல பிறந்தா இல்லையா? அப்படிலாம் கதைகள் எல்லாம் பிறந்திருக்குது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நல்ல நல்ல சிந்தனைகளை வளர்த்திருக்க. இல்ல சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு எல்லாம் பிள்ளைதான். எல்லாம் நம்மளோட பிள்ளைதான். இது ஒரு பிள்ளைதான். ஆமா. வளர்ந்துருக்கு. எல்லாமே வளர்ந்துருக்கு. ஆளு வளரலாம், அறிவு வளரலாம். சாமி அதைத்தான் சாமி சொல்றேன். நீங்க தவறாவே நினைக்கிறீங்க. அது பணக்கு கீழே இருந்து பால் குடிச்சாலும் கல் குடித்தாருன்பா. அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் சொன்னா தப்பா நினைப்பாங்களா? கண்டிப்பா நினைப்பாங்க. நீங்க சொன்னா நினைப்பாங்க. ஏன்னா உன் பழக்க வழக்கம் அப்படி. ஏன்னா நீங்க விளக்கத்தை சொல்றீங்க, நான் விளக்கு மாத்திரை வாங்கிக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம்.
வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க சாமி. விளையாட்டு பருவம்யா. உங்களுக்கு கிழக்கு பருவம் அப்படி நான் சொல்ல மாட்டேன் சாமி. உங்களை போய் அப்படி சொன்னா சரி சரி. சரிங்க சாமி. இந்த பணத்தை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கல்ல, ஆமா. பணம் இருந்தா சில்லறை இருக்காதுன்னு. இந்த பரம்பரையா பணக்காரா இருக்கா பத்தியா, அவங்க எல்லாம் செவனியில தான் இருக்காங்க. இந்த இடையில பணக்காரன் ஆறா பத்தியா, அவன் படுத்துற பாடு இந்த கார் வண்டியில வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள படுத்துற பாடு, எனக்கு மட்டும் ஏதோ கொம்பு முளைச்ச மாதிரி அந்த பாடு வருதுறாங்க. நம்ம மட்டும் லூசி பே மாதிரி பேசிக்கிட்டு, ஓஹோ உங்களுக்கு மட்டும் டீ சௌரியா என்ன எனக்கா வருது வருது. எனக்கு வந்தாலும் நான் குடிக்க மாட்டேன். தண்ணியை கொஞ்சமா ஊத்த சொல்லுங்க. ஓ ரொம்ப தண்ணி ஊத்திட்டாங்க. அது கூடத்தை பாத்துருப்பாரு. அதை விட சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சு போட்டா வேற ஒண்ணும் இல்ல சாமி. முதல்ல பாலத்தான் போட்டிருப்பாரு. கூடத்தை பார்த்தோன்னு கீழே ஒண்ணு பைப்பு தண்ணி பிடிச்சி அதுல குடிச்சிருப்பாரு. பாலுக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு தெரியுமா? அதுல ஏதோ ஒரு காட்டி கொடுக்காரு. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் காட்டி கொடுக்காரு. ஆனா பாலுக்கிட்ட இன்னொரு குணம் இருக்கு. என்ன? பால் இனிக்குது அது மாதிரி அர்த்தம் இல்ல, குணம் தான் அது மாதிரி. ஆமா, தாய்மார்கள் எல்லாம் பால் காய்ச்சுவாங்க. பால் காய்ச்சுவாங்க. பால் காய்ச்சறது இல்ல, கூட ஊத்துறதுக்கு தண்ணியை வத்த வைக்கணும். ஆமா, அதுக்கு தான் பாத்திரத்துல பாலை ஊத்தி அடுப்பு பத்த வச்சோன்னா சூடு பட்டோன்னா பொங்கி மேல வரும். ஆமா சார். அப்ப பால் நினைக்குமா, ஏன் அக்னி பகவானே என்னோட சேர்ந்த நண்பனை நீ கொல்ல பாக்குறியா, நான் உன்னை கொல்றேன்னு அழிக்கிறதுக்காக மேல பொங்கி வருமா? அப்ப நம்ம மாலை ஊதி உள்ள அப்படி இல்ல, கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் ஊத்து, நண்பன் வந்துட்டானேன்னு அடங்கி போயிடும். மறுபடியும் அடங்கி போயிடும். அதுதான் மேல போகும்போது நண்பன் கீழே வந்துடுறாரு. சரி சரி, இப்பெல்லாம் நண்பன் வந்தா அடங்கி தான் போறாங்க. சொல்லுங்க. சரிங்க சாமி, ரொம்ப முக்கியம். நல்லா தான் பேசுறீங்க. கடலினும் பெருது பெருது சாமி. அகழ்வாரை தாங்கி நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்ம பொறுமையானதானே இப்படி நின்னுகிட்டு இருக்க மேடையில. இல்ல நம்ம மேடையில நிக்க முடியுமா? இல்ல, பொறுமை அவசியம். பொறுமை ஒண்ணு இல்ல அப்படின்னா சாந்தம்ங்கிற ஒரு குணம் இருக்கு. மனிதனுக்கு 3 குணம் இருக்கு. 3 குணம். ராட்சசம், தாமசம், சாத்விகம். அந்த சாத்விக குணத்தை கடைபிடிச்சாதான் அமைதி எல்லாம் அமைதி கிடைக்கும். சரி சரி. அவ்வளவு பெரிய குணத்தை படிச்சது. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினது எத்தனை பேர்? எத்தனை பேர்? நோபல் பரிசு கொடுக்கிறது யாரு? யாரு நோபல் பரிசு வாங்க கொடுக்கறாங்க? ஆமா, அமைதிக்கு. ஆமா, நல்ல துறையில இருக்கிறவங்களுக்கு 6 துறையை தேர்ந்தெடுத்து கொடுக்கறாங்க. அந்த நோபல் பரிசு கொடுக்கிறதுக்கு யாரு காரணம்னா, யாரு? இன்னைக்கு எல்லாம் வெடி மருந்து இருக்குல்ல, நம்ம வெடி போடுறோம்ல, வெடி. ஆமா, வான வேடிக்கை. வான வேடிக்கையா இருக்கணும். ஆமா, அது அபரிதமா வானத்திலே வேடிக்கையா தான் இருக்கு. அது வானத்துல போய் வேடிக்கையா இருந்தா தப்பு இல்ல. அதிர்வுகள் அதிகமா இருக்க கூடாது. அதிர்வதி வந்து பக்கத்துல கிளறு கட்டதுன்னா போய் சேர்ந்து வைங்க போடுற வீட்டுல. இந்திய தண்டனை சட்டம் நமது நாட்டோட சட்டப்படி 60.7% தான் மருந்து வைக்கணும். ஆமா, சட்டத்தை மீறி வைக்கிறாங்க. உன்னை நான் ஜெயிக்கிறதா, என்ன நீ நீ வைக்கிற வெடி பரிசா, நான் வைக்கிற வெடி பரிசா பார்த்து இங்கிட்ட ஒண்ணு போட்டு தெரியாங்க, அங்கிட்ட ஒண்ணு போட்டு தெரியாங்க. வைக்க கூடாது. அப்படி அந்த வெடி மருந்துக்கு மூலக்கூட கண்டுபிடிச்சவர் அந்த நோபல். ஆல்பர்ட் நோபல். அவரோட தம்பி ஒருத்தர் இருந்தார். அது யாரு? அவருக்கு நோபல் பேரு. இவர் ஆல்பர்ட் நோபல். இவர் தான் கண்டுபிடிக்கிறார் இந்த வெடி மருந்தினுடைய மூலக்கூறு. அதுக்கு பேரு ஆங்கிலத்துல டைனமிக்னு பேரு. டைனமிக். அதை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. அது இந்த பாலடைஞ்ச மண்டபங்களை உடைக்க, பாறைகளை தகர்த்து பாதை அமைக்க கண்டுபிடிச்சது. அதுக்கு தான் கண்டுபிடிச்சது அந்த வெடி மருந்து. பாறை உடைக்கிறதுக்காக. ஒரு நாள் அவருடைய தம்பி இறந்து போயிடுறாரு. தம்பி இறந்துட்டா அவர் வேற போட்டு இறந்துட்டாருன்னு போடணும். ஆமா. இவர் பத்திரிகைக்காரன் என்ன போட்டாங்க, நாசகார வெடி மருந்தை கண்டுபிடிச்ச ஆல்பர்ட் நோபல் மரணம்னு இவர் படத்தை போட்டாங்க. ஐயா, எப்படி பாரு, பேர் தப்பா போனாலும் அதுல ஒரு நல்லது எனக்கு தெரியுமா? என்ன? அதான் அவர் வாங்கி பாக்குறாரு, இவர் செத்து போயிட்டோம்னு செய்தி வருது. நம்ம உயிரோட இருக்கும் போதே செத்து போயிட்டோம்னு போட்டாங்களே, அதுவும் சும்மா போடல, நாசகார வெடி மருந்தை கண்டுபிடிச்சோம்னு போட்டாங்க. அப்ப நம்ம நல்லதுக்கு தானே கண்டுபிடிச்சோம், இந்த உலகம் தப்பா பயன்படுத்துது, நாளைக்கு நம்ம பேரு என்ன ஆகும் செத்து போனா அப்படின்னு யோசிச்சவரு தான் சம்பாதிச்சு வச்சிருந்த சொத்துக்கள்ல 90% அறக்கட்டளையா எழுதி வச்சு அதுல இருந்து 6 துறையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. வெடிமருந்தை கண்டுபிடிச்சவருடைய பேர் மறந்துருச்சு, நோபல் பரிசு கொடுக்கிறாரு. அவர் பேர் தான் நோபல், ஆல்பர்ட் நோபல். ஆல்பர்ட் நோபல். இது உலக வரலாறுகள்ல அதுவும் ஒண்ணு. எதையுமே நல்லதுக்கு தான் நம்ம ஆளு கண்டுபிடிக்கிறாங்க, அது போற இடம் தான் தப்பா போயிடும். போனையும் நல்லதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. அலைபேசி. அலைபேசி. ஆமா ஆமா, அது நல்லதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. கைபேசி. ஆனா நல்லதுக்கு நம்ம உபயோகப்படுத்துறோம். வீட்டுல தூங்க விட மாட்டேங்கிறாங்க. நாடாது வீடு தூங்கினா சுடா சுடாங்கிறேன், புறா புறாங்கிறேன். அது பெரிய கொடுமையா இருக்கு. ஆமா, உட்காந்துக்கிறாங்க, அது பெரிய கொடுமை. அதை விட அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமே மச்சான உறவுகளா இருந்தோம். இப்ப எல்லாம் இப்படியே தான் உட்காந்துருக்கேன். பேருந்துல பார்த்தாலும் அந்த ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ள அப்பா அக்கா 3 பேர் இருக்காங்க. 4 உட்காந்துருக்காங்க. புள்ள ஒரு ரூம்ல இருந்துட்டு தண்ணி கொண்டு வா, இவன் இங்க இருந்து அனுப்புறேன், அவங்க அம்மா உன் பக்கத்துல இருக்க எடுத்து குடி சொல்லி முடிஞ்சு வச்சு. அம்மா அப்பா புள்ள என்ன கதியா என்ன கதியா அண்ணேன்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் சகோதரன்னு கூப்பிட்டாங்க, அண்ணான்னு கூப்பிட்டாங்க. இப்ப அப்படிலாம் ரொம்ப புறோன்றாங்க. புறோ அது என்னது? புறோன்னு தெரியாது, அதான் புள்ளிங்க பேசுறது புறோ. விளங்கும்டா தமிழ்நாட்டுல என்னடா கூத்துதெல்லாம். புறவோட சேர்த்தோம்னா புறவே ஒரு நாய்க்கு போற புற மாதிரி ஆக்கிறாங்க கடைசியில. அதான் போயிட்டு இருக்கு சார். சரி சாமி, ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். இப்ப மழை பெஞ்சவங்க நாடு அதிகமா நிக்குது இல்ல? ஆமா, நிறைய ஊர்ல நிக்குது. இதே மாதிரி ஊர்ல மழை பெஞ்சு அதிகமா நாடா நின்றுட்டு இருந்திருக்கு. சரியான மழை ஊர்ல உள்ள மழை பெய்தது, ரொம்ப மழை பெஞ்சுட்டு இருந்தது. அந்த மழையை தான் சொல்ல மழையா சொல்லி மழை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். மழை மழை
நாக்கு ஒழுங்கா போட்டு பழகல விடுங்க, போட போடதான் சரியா வரும். இப்பதானே போட ஆரம்பிச்சிருக்கீங்க. மழை சிறப்பு யகரம். அந்த மலை எங்கனங்கமன எரளவளல வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படி சொல்லுங்க, ஒரு மயிரும் முடியல. நீங்க தான் சொல்றது வரலையே. கஜடா தவற. அது வந்துட்டா தான் நான் நாரதர் போட்டுருப்பேன். நான் அதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? இருக்கு சாமி. நாரதர் போட்டா படிச்சாதான் போடணுமா? படிச்சாதான் போடணும். நாட்டுல படிக்காத மேதைகள் உண்டு தானே? ஒன்று இருக்காங்க. அப்ப எப்படி இருக்கு சிந்தனை நமக்கு தெளிவு வேணும். சிந்தனையால வர்ற அறிவு வேற. ஆமாங்க சார். அனுபவத்தினால வர்ற அறிவு வேற. சிந்திக்க வைக்கிற அறிவு உங்களோட இருக்கு, சிரிக்க வைக்கிற அறிவு என்னோட இருக்கு சாமி. சிரித்து வாழ வேண்டும். பிற சிரிக்க வாழ்ந்துறாரு. மின்சாரம் பாயும்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியும். எப்படி பாயும்னு கேட்ட சொல்லல. சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கை வச்சு பார்க்கணும். கைய வச்சு அப்பதான் தெரியும் எப்படி பாய்ச்சுனா. அவரவரை உணரணும்டா. அவங்க தீ சுடும்னு தெரியும். தெரியும். எப்படி சுட்டுன்னு கேட்டா ஏறி உட்கார்ந்து பார்க்கணுமா? சுட்டு பார்த்தா தான் தெரியும். அடிச்சா வலிக்கும். வலி என்னன்னு யாரு சொல்றது? எப்படி சொல்ல முடியும்? அடி வாங்கினா கையில அங்க போங்க. அப்ப அவரவர் அடி மேல அடி. என்னையெல்லாம் அடிச்சா உங்களுக்கு வலிக்கனால எருமை மாடு மாதிரி. எருமை மாட்டுக்கு பசு மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எருமை மாட்டுக்கு பசு மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எருமை மாடு யார சொல்றியா? இல்ல எருமை மாடு இருக்கே. நம்ம வீட்டுல கேக்குறாங்க. ஆமா ஆமா. எருமை மாடு கட்டி கிடக்குறான சுத்தம் இல்லைனாலும் படுத்துரும். ஆமா. பசு மாடு சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எருமை மாடு வெயில்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது. பசு மாடு ரொம்ப நேரம் நிக்கும். இப்ப வெயில்ல நிக்க முடியாத எருமை மாடு என்ன தண்ணி கிடக்கான்னு பாக்கும். ஒண்ணு இல்ல சாக்கடையா அங்கிட்டு எருமை மாடு சொல்லலாம். இங்கிட்டு நான் நிக்கிறேன். நான் மனுஷன், நான் எருமை மாடு கிடையாது. ஏன் உனக்கு இப்படி புத்தி போகுது? நான் உயர்வாத்தான் சொல்றேன். அது இல்லங்க சார். என்ன இது எருமை மாட்டுக்கு அப்படி புத்தி? நீங்க தூக்கமா நல்லா தான் தூக்குவீங்க. கடைசியில உன்னை என்ன போட்டு பெரிய அதான் மாதிரி வஞ்ச புகழ்ச்சியான அப்படிலாம் பேச மாட்டேன். நீங்க பேச மாட்டீங்க. அப்ப என்ன ஆகுது? எருமை மாடு 10 மாடுகளுக்குள்ள நின்னாலும் தன்னுடைய கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பசுமாடு 1000 மாடுகளுக்கு நின்னாலும் கண்டுபிடிச்சிடும். அப்படி ஒரு தன்மை இருக்கு. எருமை பால் வந்து அடர்த்தியா இருக்கும். ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஆனா மந்தம் உண்டாகும். பசும்பால் தண்ணியா இருக்கும். தாய்ப்பாலுக்கு இணையான. அதுதான் இந்த உலகத்துல தாய்மையோட ஒப்பிட்ட அந்த கோமாதாங்கிற பசுமாட்டுக்கு அவளை தாய்ப்பாலுக்கு மிஞ்சியது இருக்கா? இருக்கு. ஆனா எருமை பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்தம் உண்டாகும். எருமை மந்த பிராணி. சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். உணவு மனிதனுடைய உணர்வை கொடுக்கணும். அப்ப என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். சாம்பலம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும். நெய் அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். அது போல மதுபானம் அதிகமா சாப்பிட்டா கருக்கு உண்டாகும். அப்படித்தான் உண்டாகிட்டு எருமை பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்தம். ஏன் சாமி? இப்ப பசுமாட்டு பாலை குடிச்சா என்ன சொன்னீங்க? புத்தி எப்படி இருக்கும்? தாய்ப்பால் குடிச்சா தாய்ப்பால் போல இருக்கும். எருமை மாட்டு பாலை குடிச்சா மந்தம் உண்டாகும். பாக்கெட் பாலை குடிச்சா அது பாலே இல்ல. அத பால்னு யார் சொன்னா? வருதே பையில அடைச்சு கடை வழியா விக்கிறாங்க. அது பாலாது. அப்புறம் பாலா போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால பால் வண்டி போனது கேரளாவுக்கு பாலக்காடு வழியாக. ஆமா. தமிழ்நாட்டுல இருந்து அங்க உள்ள அதிகாரிகள் பால் வண்டியை பரிசோதனை பண்றாங்க. பரிசோதனை பண்ணா 150% யூரியா கலக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சாங்க. வயிற்றுக்கு போற யூரியா. அப்ப எவ்வளவு பெரிய கொழுமை இதெல்லாம். வயிற்றுக்கு போற யூரியா. கறந்த பால் பசுமாட்டுல கறந்த பால் எவ்வளவு நேரம் நல்லா இருக்கும்? எவ்வளவு நேரம் நல்லா இருக்கும்? 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம். அதுக்கு மேல அது கெட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன செய்யணும்? காய்ச்சி வைக்கணும். சூடுபடுத்தி வைக்கணும். சூடு பண்ண பால் எவ்வளவு நேரம் இருக்கும்? மறுபடியும் 2 மணி நேரம் இருக்குமா? ஒரு நாள் இருக்கும். ஆமா. 24 மணி நேரம் கூட தாங்காது. அதுக்குள்ள அதுல உர ஊத்தணும். உர ஊத்தின பால் என்ன ஆகும்? தயிர் ஆகும். அந்த தயிரத்தை நான் ஒரு வடி கூட போட்டு என்ன பக்கெட் போச்சு? ஒண்ணு கிடையாது. இப்படியே தாண்டா நம்ம வெட்டது. ஆமா. அவன் ஒண்ணு வைக்கமா என்ன அவன் செய்யலையா? நான் செஞ்சா என்ன? இப்படியே கேட்டு தான் இங்க குற்றமே அதிகமாச்சு. நீனும் குற்றவாளி நானும் குற்றவாளினா யாரா நல்லா இருக்கிறது? யாரும் சொல்ல முடியும். அப்ப யாராவது ஒருத்தர் தேவைதானே. அப்ப என்னாச்சு? ஒரு நாள் தாங்குது. தயிர் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே வச்சிடக்கூடாது. கடைஞ்சி மோர் தனியா பதம்ங்கிற வெண்ணெய் தனியா பிரிக்கணும். வெண்ணெய் எத்தனை நாள் வைக்கலாம்? வெயில்ல காய வச்சு ஒரு 15 நாள் வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? பாத்திரத்துல போட்டு உருக்கணும். நெருப்பு பத்த வச்சு அடுப்ப வச்சு உருக்கணும். உருக்குன நெய் எவ்வளவு நாள் இருக்கும்? எத்தனை ஆண்டுகள் வேணாலும் கெட்டு போகும். இன்னைக்கு கேரளாவுல 800 ஆண்டுகளான நெய் இருக்கான். 800 ஆண்டுகள். அப்படின்னா அவ்வளவு மகத்துவமானது பசும்பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய நெய். ஆனா இன்னைக்கு நெய்ன்னு ஒண்ணு விக்கிறேன். அத்தனை 2 வந்துருச்சு. மனுஷன் மாதிரி ஒண்ணு உருவாக்கிட்டான். மனுஷன் மாதிரியே உருவாக்கிட்டா. மனுஷன் மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்து பூந்துட்டாங்க. கேச்சா பூச்சாங்கிறாங்க. ஒரு மயிறு பூஜை பண்ணி எங்க போடுறேன்? நாங்களும் ஜங்க வைப்போம். எங்களுக்கும் எல்லாம் கொடுன்னு கேட்க வச்சுட்டாங்க. ஏன்னா நீங்க எப்படி குடிச்சு குப்புறப்படுத்தா அவன் அந்த வேலையை செய்வேன். அதுக்கு பல பேர் வேலை பார்க்குறேன். சும்மா இல்ல தம்பி. சரியும் தம்பி. ஆள் வந்துருச்சு. எனக்கு பயம் வந்துருது. ஆமா வந்துருச்சா? அதுக்குள்ளயுமா எப்போதுமே ஒரு பயம் இருக்கு. அவர் வந்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஒரு பயம் இருக்கு சாமி. அவர் வந்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு வந்தா தானே நான் வர முடியும். அதெல்லாம் வந்து தென்னாப்பிரிக்கா நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப வரும் தெரியாது. சரிங்க சாமி. இப்ப சொன்னீங்கல்ல போடுறாங்க பால் போடுறாங்க கெட்டு போச்சுங்க. இப்ப இந்த ஊசி பாலே இல்ல. பால் இல்ல.
ஊசி ஒண்ணு போட்டா இல்ல சாமி. ஆமா கொரோனாவுக்கு கொரோனாக்கு ஊசி தடுப்பூசி இங்க உட்கார்ந்து எல்லாருமே போட்டுருப்பாங்க. ஆமா. யாருமே போடாம இருக்க மாட்டாங்க. ஊசி 2 ஊசி இல்ல 3 ஊசி 3 ஊசி போட்டாங்கல்ல. ஆமா. அந்த 3 ஊசி போட்டதுக்கு அப்புறம் அந்த ஊசியை தப்பா அனுப்பிச்சிட்டோம் போய் சரண்டர் ஆயிட்டானே. ஆமா, லண்டன்ல நீதிமன்றத்துல அவனே போய் சரணடைகிறான். சரண்டர் ஆயிட்டான். நான் தயார் செய்த மருந்து தப்பான மருந்து, என்னை மன்னித்து விடுங்கள்னு சரணடைஞ்சான். சரண்டர் ஆயிட்டானே. இப்ப ஊசி போட்ட மக்களை என்னன்னு காப்பாத்துறது? நம்ம பஸ்ல போறவங்க போய் கொடுத்துட்டு போட்டே ஆகணும் நிர்பந்தம். பஸ்ல போறவங்க ஊசி போடணும். அடுத்த ஊருக்கு போறவங்க ஊசி போடணும். நாயில இப்ப மொத்தமா ஊசி தப்பான ஊசி போட்டா நம்ம எப்ப போய் சேர்றது? அது அவங்கள தான் கேட்கணும். அதுக்கு நேரம் ஊசி தருவாங்களா? சரிங்க சாமி. ஏன் இருக்கு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. எந்த சிந்தனை, தொலைநோக்கு சிந்தனை இல்லாததுதான். இல்ல. வருமானத்துக்கு எதிர்பார்க்கறது. நம்ம நாட்டுல காளை மாடு இருக்குல்ல, இருக்கு, ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு. அந்த காலத்துல கொஞ்சம் 25 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் ஊருக்கு 2 காளை மாடு நிக்கும். இருக்கும். பசுமாட்டுக்கு செனை பிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஆஹா. காளை ஏறுதல்னு அதுக்கு பேரு. போகும். காளை மாட்டோட சேர விடணும். சேரணும். அப்படித்தான் வச்சிருந்தோம். அப்புறம் இடையில கொண்டு வந்து 2ஐயும் சேர்க்க கூடாது, இது தப்பு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு கொண்டு வந்தாங்க. வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? அந்த ஊசி ஒருத்தன் தயார் பண்ண ஊசி, அந்த சென ஊசி இங்க வியாபாரம் பண்ணணும்னு அந்த தடையை போட்டாங்க. இப்ப சென ஊசி போட்டதுனால மாட்டுக்கு சரி சரி அதை சரி ஏத்துக்கிட்டான். நாளைக்கு உங்களோட பிள்ளையும் குட்டி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னா என்ன? இந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஆளு கேட்க மாட்டாங்க. எதை சொன்னாலும் நம்ம ஆளு கேட்பாங்க. எதுல புத்திமை சொன்னாலும் கேட்பாங்க. இதுல மட்டும் நம்ம ஆளு ஒருவே கேட்க மாட்டேன். அதனாலதான் நம்ம என்ன வளர முடியாம இங்கே இருக்கிறோம். வளர்த்த உலகத்துக்கே பாராட்டக்கூடிய தமிழர்கள் அப்படி சிந்தனை கெட்டதுக்கு காரணம் யாரு? எல்லாம் நம்ம தான். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. அதனால காளமாடும் பசுமாடும் சேர்ந்தால் இயற்கையா ஒரு கண்ணுக்குட்டி போடுது. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியை பாத்துக்கிறியா? அவுத்துட்டா ஒரு இடத்துல நிக்காது, சொல்லி குதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பசுமாடு கொடுத்துருக்காங்களே, பசுமாடு மாதிரியே அந்த மாடு எந்திரிக்கவே மாட்டேங்குது. அந்த மாடே எந்திரிக்கல, அது ஒரு குட்டியை எந்திரிக்க போகுது. கன்று இப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாத்தி ஏன் ஊசி போடணும்னு வச்சாங்க? ஏன் அவர் கொடுக்குற கமிஷனை வாங்கணும்னு. ஆமா, எப்படி போயிடுச்சு பாத்தியா? எதா இருந்தாலும் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது நல்லாவே ஆரம்பிப்பாங்க. நிறைய கதை இருக்கு. இருக்கு சார். நியாயம் இல்லைன்னா அநியாயம்னு பேரு. ஆமாங்க. நியாய விலை கடைன்னு ஒரு கடை இருக்கா? இருக்கு. என்ன கடை? அநியாய விலை கடை. அதான் ரேஷன் கடை. அங்க அரிசி கொடுக்குறாங்கல்ல. ஆமா. 100 கிலோவுக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒரு அரிசி சேர்த்தாச்சு. அந்த அரிசி எதுக்கு 1 கிலோ இருக்கு? எதுக்கு? சத்தான அரிசியா? அந்த அரிசி இந்த மக்களுக்கு எல்லாம் சத்து இல்ல, அதனால சத்து கொடுக்குறோம்னு சேர்த்திருக்காங்க. அந்த அரிசி எங்க தயார் பண்றாங்க தெரியுமா? அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம். தயார் பண்ண அரிசியை தமிழ்நாட்டுல விற்கணும்னா அவன் எந்த கோயில்ல வேண்டுதல் வச்சுக்கிட்டான்? ஏன்னா அவன் கொடுக்குற கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கொண்டாந்து விட்டு அந்த அரிசினால மக்களுடைய பல பிரச்சனைக்கு காரணமாயிருச்சு. இது போனா ஒண்ணும் சொல்ற மாதிரி அவ்வளவு விட்டு நிறைய இருக்கு. ஆமா, இதெல்லாம் யார் சொல்லுவா? நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா நம்ம திருந்துற மாதிரி தெரியல. வச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரியும். நாளைக்கு நான் கவலைப்படுறது உனக்கோ எனக்கோ இல்ல. சரிங்க சார். இந்த பிஞ்சு தளிர்கள் இந்த நாட்டுல வாழணும்யா. ஆமா. இந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நினைச்சு பாருங்க. அதத்தான் சொல்றேன் சார். நடக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் சக்கரை நோய் வந்துருச்சு. ஏன்னா முதல்ல நோயை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு அப்புறம் தான் மருந்தை கண்டுபிடிக்கிறேன். நம்ம நாட்டுல இந்த மக்களை நோயாளிகள் ஆக்கி அவன் சம்பாதிக்கிறான். ஆமா சார். தம்பி சத்தம் கடிச்ச உள்ள 2 பேர் இருக்காங்க. யார் 2 பேர்? ஒன்று என் 4, இன்னொன்னு என் தங்கச்சி. பேர் இல்லையா? இருக்கே. என்ன பேரு? ஒன்று வள்ளின்ற ஒரு புள்ளி. நம்பி மகனாடா நீ? நம்பி மகனே தான். சந்தேகமா இருக்கா? நல்ல மனிதனுக்குள்ள வந்திருக்கேன். யாரு சாமி? நல்லாத்தான் பிறந்திருக்கேன். அவங்களும் 10 மாதம் சுமந்து உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்திருக்காங்க. ஆமாங்க சார். வளர்த்ததெல்லாம் சேர்த்தா நீ வளர்ந்ததுதான் சரியில்லை. என்ன பண்ற? வளர்ந்த இடம் அப்படி இல்லை சாமி. வளர்ந்த இடங்க நிலத்தில் கிடந்தவை கால் காட்டும் குடியில் பிறந்தவருடைய வாய்ச்சொல். பேசக்கூடிய பேச்சுல உன் தரம் என்னன்னு தெரியும் சாமி. அதை பார்த்து கத்துக்கணுமா? கண்டிப்பா கத்துக்கணும். சரி, இந்த வள்ளியை பார்க்கணும். பேசிட்டே இருப்பாரு. அந்த வாய் அப்படிப்பட்ட வாய். அரியே புள்ளி, இவ ஒருத்தி தூக்கத்துல எழுப்புறவங்கள எனக்கு பிராணம். நீ அந்த அடியால் மாதிரி பொம்பளை பிள்ளடா. வளர்ந்து கட்டவனே, நான் வளரும் போதே நீ வளரணும். அதுக்கு மேல என்னைக்காவது வளர்ந்த வளர்ந்ததுக்கு என்னமா பண்ணா? சுத்தில சேர்க்கிறோம். அடிச்சிருந்தேன் இறங்கட்டு வருச்சு. என்னை அழைத்த காரணம் நாரத மகாமுனி வந்திருக்கிறேன். அடே வாங்க. பிரம்மச்சாரி வலிக்கை விடலாமா? மாமா
சிலை கலை இருக்கு அங்க போக சாமி இரடி லூசு மட்டும் கண்ட்ரோலர் ரெடி நான் பேசலாம்ல நாடகத்துல என்ன வேணாலும் பேசலாம் சார் ஏடா ஆக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சார் எதையும் பார்த்துட்டு நம்ம ஆளு இருக்கு எங்கேயாவது கிளம்பணும் 10 பேர் கிளம்பி உங்களை எல்லாம் உதச்சா புடிய கிளம்பிய பின்னாடியே தூக்கி தலையில வச்சிருக்கு எப்படி இருக்கு நாடகம் உடனே இந்த கிரில ஆக்கி வச்சிருக்கோம் ஆமாங்க சார் சரி வாழ்க பல்லாண்டு வணக்கம் சாமி பாரு சரிக்கட்டு நீ அடுத்த காவல்ல அடுத்த தங்கை கூப்பிடு தங்கச்சி தங்கச்சி ஓ பட்படியா நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்காரம்மா சுவாமி அஞ்சு ரூபா கோயில் மாதிரி பறந்துட போறேன் அப்பப்ப புள்ளைய போய் சொல்லாது அதுக்கே சந்தேகமா இருக்கா இல்லையா காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வரவே